Hi guys, welcome back to our channel guys. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி தான் guys. வீடியோவோட குவாலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்ஸ்டாட் ஆப் ஓப்பன் பண்ணிங்க, நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து நீங்கள் உங்களோட வீடியோ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. லேண்ட்ஸ்கேப்பில் இருந்தால் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுங்க, வெர்டிகல் இருந்தால் வெர்டிகல் வச்சுங்க guys. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்துருங்க. நீங்கள் டியூரேஷன் கேன்வாஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்து அந்த தேர்ட் ஒன்று செலக்ட் பண்ணி அந்த ஸ்வைப் அப் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக வீடியோவை ஸ்வைப் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ வந்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சேவ் பண்ணும்போதே நீங்கள் 2K கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப வந்து டிஸ்கார்டு கொடுத்து அந்த வீடியோ வந்து நீங்கள் டெலிட் பண்ணுங்கள். டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப இன்ஸ்டாட் ஆப்புக்குள்ளே வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து அதே வீடியோவை நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ சேவ் பண்ண வீடியோ வந்து பிப்பில் போய்ட்டு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு டார்க்கன்னு ஒன்று இருக்கும் கைஸ். அந்த டார்க்கன்னு ஒரு பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டார்க்கனை கொடுத்து நீங்கள் எந்த ஒரு ஒப்பாசிட்டிலாம் அட்ஜஸ்ட் பண்ணவே தேவையில்லை. டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த வீடியோ நீங்கள் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணும்போது 2K கொடுத்து சேவ் பண்ணுங்கள் மறக்காமல். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப இன்ஸ்டாட் ஆப்பே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப நியூ ப்ராஜெக்ட்டை கொடுத்துருங்க கைஸ். நியூ ப்ராஜெக்ட்டை கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாங்க. அப்படி இல்லைனா பிப்பில் போய்ட்டு அந்த வீடியோ மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப பிப் ஆப்ஷனில் வந்து வேறு இப்போ செகண்டாக ஒரு வீடியோ சேவ் பண்ணோம்ல கைஸ், அந்த வீடியோ இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ணியிருப்போம் கைஸ். அதை நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை அப்படியே நீங்கள் டிராஃப்ட்டில் சேவ் பண்ணுங்கள். டிராஃப்ட்டில் சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப இன்ஸ்டாட் ஆப்லேயே ஓப்பன் பண்ணுங்கள். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து பிளாங்க் சூஸ் பண்ணுங்கள் கைஸ். பிளாங்க் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரைட் சைடு ஸ்க்ரோல், அதாவது நீங்கள் வந்து உங்களோட வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணீங்களா கைஸ், அந்த வீடியோ வந்து எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கேன்வாஸை ஃபிட் பண்ணிங்க. டியூரேஷனும் அதே மாதிரி தான் கைஸ். எவ்வளோ டியூரேஷன் உங்கள் வீடியோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டியூரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஒயிட் கலர் பேக்ரவுண்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஒயிட் கலர் பேக்ரவுண்டை வந்து சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப வந்து நம்ம இன்ஸ்டாட் ஆப்புக்குள்ளே வந்து அந்த டிராஃப்டாக ஒரு வீடியோ வந்து சேவ் பண்ண முடியாது. அந்த வீடியோ கீழே இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்துட்டு திரும்ப பிப் ஆப்ஷனில் போங்க. பிப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்ல கைஸ் வீடியோ, அந்த வீடியோவுக்கு மேலே திரும்ப பிப்பில் போய்ட்டு இந்த வீடியோ இப்போ நம்ம சேவ் பண்ணோம்ல ஒயிட் பேக்ரவுண்ட் வீடியோ, அந்த வீடியோவை திரும்ப இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வீடியோவில் உள்ள சவுண்டை வந்து நான் மியூட் பண்ணிக்கிறேன். மியூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளெண்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ்னு ஒரு பிளெண்ட் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் பிளெண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 60 செட் பண்ணுங்கள். 60 செட் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும் கைஸ். அப்படி இல்லைனா வீடியோ வந்து ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணுற வீடியோக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம செகண்டாக ஒரு வீடியோ சேவ் பண்ணோம்ல கைஸ், அதாவது ஒயிட் பேக்ரவுண்ட் வீடியோ, அந்த ஒயிட் பேக்ரவுண்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா திரும்ப வந்து பிளெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஓவர்லேன்னு ஒரு பிளெண்ட் இருக்கும். அந்த ஓவர்லே கொடுத்து அது வந்து ஒரு 50 ஃபிட் பண்ணி பாருங்கள். அப்படி ரொம்ப டிம்மாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கைஸ். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அதாவது வீடியோ இருக்கிறத பொறுத்து இருக்குது கைஸ். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நீங்கள் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். கொஞ்சமாவது அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் கைஸ். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த வீடியோக்கும் இப்போ இருக்க வீடியோக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு. இது மாதிரி பண்ணிங்கனாலே போதும் கைஸ். வீடியோவோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது அந்த HDR+CC எஃபெக்ட் ஃபுல்லாக கிடைக்கிறவங்களாலும் ஓரளவுக்கு கிடைக்கும் கைஸ். நெக்ஸ்ட்டு அப்படியும் உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப டிம்மாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கீழே அந்த ஆட் பண்ணியிருக்கோம்ல கைஸ் வீடியோ, அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிளெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஒப்பாசிட்டியை மட்டும் நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது வீடியோவுக்கு வந்து எவ்வளோ கிளாரிட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒப்பாசிட்டியை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். வீடியோ வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவை சேவ் பண்ணும்போது மறக்காமல் 2K கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இங்கே எப்போ எடிட் பண்ணாலுமே வீடியோவை சேவ் பண்ணும்போது 2K கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் கைஸ் நம்ம எடிட் பண்ணுற வீடியோ வந்து ஃபுல் கிளாரிட்டியில் வந்து நம்ம மொபைலில் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் 2K கொடுத்து சேவ் பண்ணுங்கன்னு. ஒரு சில பேருக்கு இது வந்து புரியாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சிம்பிளான மெத்தட் இருக்குது. அதை வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வர முடியலனாலும் கொஞ்சம் வந்து வீடியோவோட கிளாரிட்டியை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு நான் அதுக்கு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் கைஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். நான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒப்பாசிட்டியை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும் கைஸ். ஒப்பாசிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் நம்ம கிளாரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய் கைஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட கண்டிப்பாக வருவாங்க கைஸ். பாய் கைஸ்.